தமிழரின் பெருமையை உலகம் போற்றும் வகையில் பல சான்றுகள் நம் நாட்டில் இருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் தமிழரின் பொறியியல் ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாய் உள்ளது காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கல்லணை. ஆனால் கல்லணையை கட்டிய கரிகாலனின் உண்மையான உருவச்சிலை எது என்பது குறித்து குழப்பம் நிலவுகிறது. சங்க காலத்தில் தமிழகத்தை ஆண்ட சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் கரிகார் சோழன். முற்கால சோழர்களில் போற்றுதலுக்கு உரிய இவரை பட்டினப்பாலை, பொருநராற்றுப்படை முதலிய 10 பாட்டு நூல்கள் புகழ்ந்துரைக்கின்றன. கரிகார் சோழனின் பெருமைக்கு முழுமுதற் காரணமாய் விளங்குவது அவன் கட்டிய கல்லணை. உலகின் மிக பழமையான அணை என்ற பெருமையுடனும் உலகில் உள்ள கட்டுமான பொறியாளர்கள் அனைவரும் பிரமிக்கும் வகையிலும் உள்ள இந்த அணை முழுக்க முழுக்க கற்களாலும் ஒருவித களிமண்ணாலும் கட்டப்பட்டது. சுமார் 3000 சதுர மைல் பகுதியை செழிக்க செய்வதோடு தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது இந்த கல்லணை. இதை கருத்தில் கொண்டு கரிகாலனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் கரிகால் சோழனின் முழு வரலாறும் அவனின் உண்மையான உருவமும் நம்மிடம் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உள்ள ஒரு சிலை காஞ்சியை சீரமைத்த கரிகால் சோழனின் சிலையாக இருக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. காஞ்சியில் ஏகாம்பரத்தில் இருக்க கரிகாலனும் கரிகாலனை தொடர்புடைய சாத்தன் என்ற தெய்வம் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலையும் இருக்கிறதுனால கண்டிப்பா கல்லணையை கட்டிய கரிகால சோழனுடைய சிலை காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கிற கரிகாலன் தான். அவர் அந்த சிலை தான் உண்மையான உருவம் அவருடையது அப்படின்றத நம்ம இதை உறுதிப்படுத்த முடியுது. இச்சிலை கரிகார் சோழனின் சிலையாக இருக்கலாம் என்று உறுதியாக கூற முடியவில்லை. இது தொடர்பாக மேலும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே உறுதியாக கூற முடியும் என்று தொல்லியல் துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கரிகால சோழனுக்கு ஒரு சிலை அவங்க உண்டு பண்ணிருக்கா ஒரு எவிடன்ஸோ கல்வெட்டுகளோ மற்ற கல்வெட்டுகளோட சேர்ந்து ஒரு லேபிள் ஒரு ஸ்கல்ப்சர் ஒன்று கிடைக்கல. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு ஃபிகரானது ஸ்கல்ப்சரானது ரொம்ப லேட் ஃபிகர்னு சொல்லலாம். நாங்கள் ரொம்ப லேட்டாக கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப லேட் ஸ்கல்ப்சர். அதில் இந்த கரிகால சோழன் நம்பி அங்கே வச்சிருக்கிறதுனால நம்ம ஒரு டெம்பரரியாக அதை வேணால் ஒத்துக்கலாம். ஆனால் இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு நிறையா ஒரு ஆராய்ச்சிகள் பண்ணும்போதும் இந்த சங்கமேஜ் சைட்ஸ் இன்னும் எஸ்கேட் பண்ணும்போதும் நமக்கு நிறைய ஒரு இலக்கியத்தை தவிர இந்த ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு சான்றுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். தொல்லியல் துறை சம்பந்தமான படிப்புகளின் மீது மாணவர்கள் போதிய ஆர்வம் காட்டுவதில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த துறையில் உள்ள ஆள் பற்றாக்குறை காரணமாக வரலாற்று ஆய்வுகள் பல மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தொல்லியல் துறை நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டிய கரிகார் சோழனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழக அரசு அவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்நிலையில் அவருக்கு கட்டப்படும் மணிமண்டபத்தில் அவருடைய உண்மையான உருவ சிலையை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு தமிழ் அறிஞர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் தேவப்பிரியன்.